ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன் குழம்பு தான் எப்படி வைக்கலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் என்ன மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, குளத்து மீன் தான். இது வந்து விரால் மீன். இது வந்து நல்ல குளத்தில் வளர்க்குறது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நல்ல உப்பு போட்டு கழுவணும். கடல் மீனுனா அந்தளவுக்கு அந்த வழுவழுப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் குளத்து மீன் அப்படிங்கிறதுனால தண்ணி ரொம்ப தேங்கி இருக்கும். அதனால் அதில் வளர்க்குற மீன் வந்து நல்லா வலுவலுன்னு இருக்கும் அந்த தோல் பகுதியெல்லாம். அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா உப்பு சேர்த்து நல்லா தேய்ச்சி எடுத்தால் தான் அந்த வளவளப்பு தன்மை வந்து போகும். இப்போ தேய்க்கும் போதே பாருங்கள், அதில் நல்ல வளவளப்பு தன்மை இருக்கும். அதெல்லாம் நல்லா போணுச்சு அப்படின்னா தான் அந்த குழம்பு வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். அதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, நல்லா உப்பு, நல்லா கல் உப்பு வச்சு இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்தால் தான் அந்த கொழகொழப்பு வளவளப்புலாம் போயிடுச்சு அப்படின்னா அந்த மீன் வந்து இன்னும் நல்லா கழுவுனப்போ நமக்கு வந்து நல்லா இருக்கும். 1க்கு 5 வாட்டி நல்லா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அலசிக்கோங்க. கடல் மீன் ஒரு 2-3 வாட்டி அலசுகிறோம் அப்படின்னா இந்த மீன் குளத்து மீன் வந்து 5லேருந்து 6 வாட்டி கூட நீங்கள் நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு வாட்டி நல்லா அலசி எடுத்தாச்சு. தண்ணியை துருவத்திட்டு திரும்ப நான் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல்லுமே நமக்கு வந்து குளத்து மீன் ஸ்மெல்லு போகும். டேஸ்ட்டு வந்து கடல் மீனோட குளத்து மீன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து இப்போ ஒரு 5லேருந்து 6 வாட்டிக்கு மேலவே கழுவி எடுத்தாச்சு. இப்போ மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னா, குழம்புக்கு என்ன அப்படின்னா, பூண்டு, வெங்காயம், தக்காளி, புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ மசாலா வந்து அரைச்சி தான் சேர்க்குறோம். 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி. இது வந்து குழம்பு மசாலா, சாம்பார் பொடி வீட்டிலே நம்ம ரெடி பண்ணுறது. அப்படி இல்லைன்னா ஜீரகம், வெந்தயம், அதுக்கப்புறமா மல்லிப்பொடி, இது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து வேர்க்கடலை இருந்தால் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா பொரிகடலை சேர்த்துக்கோங்க. ரெண்டும் சேர்க்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பொரிகடலை மட்டும் சேர்த்துருக்கேன். பேருக்கு அந்த டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த பொரிகடலை, அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். இப்போ சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையுமே நான் அரைச்சி எடுத்துடுறேன். பாதி குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்தால் போதும். பூண்டு வந்து அரைக்க வேண்டாம். சின்ன வெங்காயம் மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அது எல்லாமே தனித்தனியாக பேஸ்ட் ஆக்கியாச்சு. இப்போ மசாலா வறுத்து தான் செஞ்சுருக்கோம். அதனால் இது வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். அப்படியே பச்சையாக நம்ம செய்கிறதுக்கும் வறுத்து மசாலா செய்கிறதுக்கும் நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ வத்தப்பொடி, குழம்பு மசாலா எல்லாத்தையுமே என்ன செஞ்சாச்சு, வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நல்லா ஒரு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய், கடுகு சேர்த்துக்கோங்க. வேணுன்னா லைட்டாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை வேண்டாம் அப்படிங்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக குறப்பாக அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டும் நம்ம அது கூட சேர்த்து நல்லா அந்த டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுங்க. பூண்டு வந்து மீன் குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கலாம். நான் வந்து ஒரு பூண்டு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா அது கூட சேர்த்தாச்சு. வெங்காயம் வந்து பாதி சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, நல்லா பேனில் போட்டு வதக்கும் போது வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு தேங்காய் கூட சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சம் நம்ம வெங்காயம் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மொத்தமாகவே குறப்பாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 2 தக்காளி நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா நல்லா பேஸ்ட் ஆக்கியிருக்கேன். அதையும் நான் இது கூட சேர்த்துருந்தேன். இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கணும் அப்படின்னா அந்த கிரேவி வந்து நல்லா திக்னஸாகவும் இருக்கும். நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சிலருக்கு வந்து தக்காளி எடுத்து சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காவை நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, வறுத்த மசாலா கூட என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா சேர்த்தாச்சு. கூடவே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அந்த பூண்டு வந்து அந்த மீன் ஸ்மெல்லு, அதாவது குளத்து மீன்கிறதுனால அந்த ஸ்மெல்லு வந்து ரொம்ப வெளியே வராமல் இருக்காக நம்ம வந்து அந்த இஞ்சி துண்டு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பூண்டுமே அந்த ஸ்மெல்லெல்லாம் எடுக்கிறதுக்காக தான். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து தேங்காவும் சேர்த்து மசாலா கூட அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு நமக்கு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கெட்டியானதுக்கப்புறமா கூடுதலாக உங்களுக்கு தண்ணி வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா இன்னொரு வாட்டி கொஞ்சம் தண்ணி லைட்டாக சேர்த்து திரும்பியும் கொதிக்க வச்சதுக்கப்புறமா என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா மீன் சேர்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த புளி கரைசலையும் சேர்த்துக்கோங்க. புளி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு அந்த புளி தண்ணி மட்டும் எனக்கு 1 டம்ளர் கிடச்சிருக்கு. நான் அதையும் அது கூட சேர்த்துக்கினேன். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாகிடக்கூடாது. மீன் குழம்புக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் டேஸ்ட் இருக்காது. ஓரளவு மீடியமாக இருக்கணும். நம்ம வேக வச்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். உப்பு சேர்த்துட்டேன். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்தாச்சு. மூடி வச்சு நல்லா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா வேக வச்சுக்கோங்க. நான் 2 பகுதியாக பிரிச்சுருக்கேன். கொஞ்சம் தலைப்பகுதி, வால் பகுதி எல்லாத்தையுமே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா குழம்புக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பகுதி வந்து பொரியலுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சிச்சு அப்படின்னா நல்லா கழுவிட்டு திரும்பியும் நான் தண்ணியில் தான் வச்சுருக்கேன்.
குளத்து மீன் வந்து நீங்கள் நல்லா கழுவலை அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து வந்ததுக்கப்புறமா நமக்கு வந்து அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டே மாறிடும். அதனால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா உப்பு போட்டு கழுவி ஒரு 5-6 வாட்டி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து குழம்பு வைங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. மீன் குழம்பு நல்லா ரெடி ஆகிடும். மசாலா இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். மீன் துண்டுகளும் நல்லா வேகணும். கொஞ்சம் வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். இந்த மாதிரி எடுத்து விடும்போது பெரிய ஸ்பூன் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மீன் துண்டுகள்லாம் உடையாது. இப்போ இது எல்லாமே நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு. பொரிக்கிறதுக்கு அதே மாதிரி உப்பு, மிளகு பொடி, கொஞ்சமாக வத்தல் பொடி, அதுக்கப்புறமா நம்ம சாம்பார் பொடி, வீட்டில் அரைச்சி வச்ச பொடி, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ரொம்பையும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பையும் தண்ணியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் மீனை என்ன செஞ்சிடணும் அப்படின்னா ஊற வச்சிடணும். அப்போ தான் அந்த ஃப்ரை பண்ணும்போது என்ன செய்யும் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம இமீடியட்டாக என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பொரிக்கக்கூடாது. அதேமாரி நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிக்காமல் இந்த தோசைக்கல்லில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி பொரித்தோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப கிரில் மாதிரி நம்ம ட்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஓவர் ஹீட் பண்ணி ஆயிலில் பொரித்து எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். பட் அந்த மீனோட டேஸ்ட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்க சத்துக்கள் எல்லாம் நமக்கு வந்து அந்தளவுக்கு முழுமையாக கிடைக்காது. இப்போ நான் இந்த மசாலா எல்லாத்தையுமே இதுக்குள்ளே பேஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்பைசஸாகவும் இருந்தாலும் அந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து டேஸ்ட் இருக்காது. லைட்டாக ஸ்பைசஸ் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த மாதிரி பேன் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பேனில் நம்ம தோசைக்கல்ல பொரித்து எடுத்தோம் அப்படின்னாக்கி அந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அந்த சைடு ஃபுல்லாகவே நான் யூஸ் பண்ண போகிறேன். நடுஸில் வந்து நமக்கு எண்ணெய் நிற்கலை எனக்கு இந்த பேன் வந்து. அதனால் சைடு ஃபுல்லாக எண்ணெய் நிற்கிது அப்படிங்கிறதுனால அதில் ஃபுல்லாகவே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சுற்றி இந்த ஃபிஷ் எல்லாத்தையுமே அப்படியே அரேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு 2 சைடு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஓரளவு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. சென்டர் பகுதியில் வச்சோம்னா சீக்கிரத்தில் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா குக் ஆகிடும். அதனால் நான் அதில் வைக்கலை. அதில் ஆயிலுமே நமக்கு ஸ்டோர் ஆகலை. அதனால் சுற்றி எல்லாம் நமக்கு ஆயில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால நான் ஃபுல்லாகவே சுற்றி வச்சுருக்கேன். 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துட்டோம்னா ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடும். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான குளத்து மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் இன்றைக்கி பார்த்தாச்சு. மீன் குழம்பு வந்து வச்ச உடனே சாப்பிட்றத விட ஒரு 2 hours 3 hours கழித்து வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். ஃபிஷ்ஷுமே நல்லா கிரில் ஃபிஷ் மாதிரி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரையுமே குளத்து மீன் அப்படிங்கிறதுனால ஃப்ரைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஹைப் கொடுங்க. தேங்க்யூ.